இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு புது ஊழியத்தை நம்ம துவங்கியிருக்கிறோம். ஸோ அந்த ஊழியத்தை பற்றி யூடியூப்பில் இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ஐ ரியலி வாண்டட் டு மேக் திஸ் வீடியோ. ஸோ இந்த ஊழியத்தின் பெயர், ஊழியத்தின் நோக்கம், ஆண்டவர் இதை குறித்து என்ன வார்த்தை கொடுத்தாரு, அது எல்லாத்தையும் ஒரு விளக்கமாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊழியத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் ஃபார் கிரைஸ்ட், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸோ ஏன் ஆண்டவர் இந்த பெயரை கொடுத்தாரு, இதன் மூலமாக ஆண்டவர் இந்த ஊழியத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறாரு, என்ன நோக்கத்திற்காக இந்த ஊழியம் துவங்கப்பட்டது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோட போக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மீட்டிங் வந்து இட்ஸ் அ வாட்ஸ்அப் மீட்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் அ வர்ஷிப் செஷன் அண்ட் தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்படும். ஸோ யூடியூப்பில் நம்மளுடைய மெசேஜஸ் ரெகுலராக கேட்டுட்ருக்கிறவங்க நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மீட்டிங்கில் இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக அண்ட் ரொம்ப ஷார்ட்டாக நிறைய ஆழமான சத்தியங்களோட வார்த்தைகள் வந்து பகிரப்படுகிறது. ஸோ தெய்வ வார்த்தை வந்து நான் தான் கொடுக்க போகிறேன். அண்ட் நம்ம வந்து நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப நேரம், அதாவது ஜஸ்ட் இது வந்து ஒரு ப்ரேயர், இது ஒரு வீக்லி மீட்டிங் அப்படின்றதுனால இது வந்து ப்ரேயர், எஸ்பெஷலி we are going to focus a lot on prayer. பட் அதுக்காக வந்து we are not going to be a shallow ப்ரேயராக இல்லாமல், அதாவது மேலோட்டமாக, இப்போ தேசத்துக்காகனா ஓகே இந்திய தேசத்துக்காக இதுக்கு ப்ரே பண்ணுங்கள், தமிழ்நாட்டுக்காக ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மேலோட்டமான ஜெபமாக இல்லாமல் நிறைய வித்தியாசமான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கடந்த 3 வாரங்களாக கர்த்தருடைய கிருபையில் இந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த குழுவில் வந்து நம்ம 2 வாரங்கள் எதற்காக ஜெபிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய குணம். ஸோ இன்றைக்கி இந்த வீக் வந்து we are going to be on a second week. இந்த குறிப்பு ஆரம்பித்து 2வது வாரத்தில் இருக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபைடாக தெளிவாக இந்த காரியங்களுக்காக, குறிப்பிட்ட காரியங்களுக்காக டீட்டெயிலாக அதை நிறைய உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு குறிப்புகளையுமே வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்படி ரொம்ப யூனிக்கான குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அண்ட் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிறைய மாற்றங்களை தேசத்தில் மாத்திரம் இல்லை, அண்ட் அந்த டீமில், அதாவது நம்மளுடைய இந்த டீமில் இருக்கிறவங்களுடைய லைஃப்ஸில் கூட ஆண்டவர் நிறைய மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை நம்ம துவங்கியிருக்கோம். ஸோ இந்த ஊழியத்தின் நோக்கம் அதுதான், அதாவது வெறும் நம்ம வந்து ஏதோ பொதுவான காரியங்களுக்காக மாத்திரம் ஜெபிக்காமல் நம்மளுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்காக, எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, அண்ட் அஃப்கோர்ஸ் தேசத்துக்காக, நம்ம வாழ்கிற அந்த சமுதாயத்துக்காக we are going to focus a lot on தமிழ்நாடு. அண்ட் தமிழ்நாட்டுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்ம வாழ்கிற பட்டணத்துக்காக அதிகமாக ஜெபிக்க போகிறோம். ஸோ இப்படி எல்லா காரியங்களுமே இந்த ஜெபத்தில் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம துவங்கியிருக்கிறோம். ஏன்னா இந்த ஊழியத்தை துவங்கும் போதே நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய தடைகள் வந்துட்டே இருந்தது. ஆனால் அப்போவே வந்து ஆண்டவர் வந்து ஒரு நிச்சயத்தை நம்ம என் இதயத்தில் கொடுத்துட்டார். என்ன அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னா அப்போ ஆண்டவர் இதோடைய எண்டில் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற போல் எவ்வளோ தடைகள் வந்தாலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை தான், முற்றிலுமாக இது கர்த்தருடைய கிருபை. இது மனுஷங்களால் நடக்கிற காரியம் கிடையாது, இது கர்த்தருடைய கிருபை. ஸோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து நீங்களும் இந்த வாட்ஸ்அப் காலில் ஜெபத்தில் இணைந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த மீட்டிங் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் இணைய போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், இந்த குரூப்பில் நான் இணையணும், நானும் இந்த ப்ரேயரில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் 7358043474 இந்த எண்ணுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த குரூப்பில் நம்மளுடைய ஊழியத்தை குறித்த அப்டேட்ஸ் வரும். அட் தி சேம் டைம் அதிலிருந்து தான் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அந்த குரூப்பில் தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமாக நம்ம வந்து
கால் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஜெபிக்கிறது அந்த மோடில் தான். ஸோ வாட்ஸ்அப் குரூப் அப்படின்ற அந்த தளத்தின் மூலமாகத்தான் நம்ம இந்த ஜெபத்தை வந்து செய்ய போகிறோம். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஆட் மீ அப்படின்னு சொல்லுங்கள், ஆட் மீன்னு போடுங்க. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஆட் யூ இன் தட் குரூப். ஸோ நம்ம எல்லாம் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். அண்ட் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பும்போது நிச்சயமாகவே உங்களுக்கான ஜெப உதவியை வந்து நாங்கள் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழுவில் இணைந்த உடனே உங்களுக்கு ஒரு வேளை இந்த வாரத்துடைய கூட்டத்தில் நீங்கள் வர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் அப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். திஸ் குரூப் இஸ் ஓப்பன் ஃபார் யுவர் நீங்களும் இதில் கலந்து கொள்கிறதுக்கு, நீங்கள் ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு இந்த குரூப்பில் இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை நாங்கள் தருகிறோம். ஸோ நீங்கள் வர்ஷிப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் திங்கக்கிழமை எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வி கேன் செட் அக்கார்டிங்லி. ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் எப்போ பண்ணணுன்னாலும் நீங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையில் நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஸோ தட் நான் வேறு ஒருத்தங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த வீக்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் ஏவினார், ஆவியானவர் ஏவுதல் இருந்தது, உங்களுக்கு இந்த வாரம் வந்து வர்ஷிப் பண்ணணும், ஆராதனை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து புதன்கிழமை கூட்டத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் திங்கட்கிழமையில் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் மீ. ஸோ இதுதான் வந்து இந்த கூட்டத்தின் ஃபார்மேட், எலெக்டட் ஃபார் கிரைஸ்ட். ஓகேக்கா, எலெக்டட் ஃபார் கிரைஸ்ட்னு பேர் வச்சுருக்கீங்களே, அதோடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க வார்த்தைக்குள்ளே போகலாம். பெயர் வைக்கணும், இந்த ஊழியத்துக்கு வந்து ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய பெயர்கள் வந்து எனக்குமே தோணுச்சு. ஏதாவது இது என்னன்னு வைக்கிறது, ப்ரேயர் டீம்னு வைக்கலாமா, இல்லை ஏதாவது ஒன்று வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து ஏன் இந்த கூட்டம் நீ பண்ணணும், ஏன் நீ ஜெபிக்க வேண்டும் அதிகமாக அப்படின்னு சொல்லி என் இருதயத்தில் ஏவுனார்னா இந்த வசனத்தின் மூலமாகத்தான் அந்த ஏவுதல் எனக்கு வந்தது. ஸோ அந்த காரியம் எனக்கு எந்த வார்த்தையிலிருந்து வந்ததோ அந்த வார்த்தையை நம்ம வந்து இந்த குழுக்கு வச்சிடலாம், இந்த வாட்ஸ்அப் குழுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எலெக்டட் ஃபார் கிரைஸ்ட், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த குழுவுக்கு நேம் வச்சிருக்கோம். ஸோ இதற்கு ஆதாரமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை மார்க்கு 13ஆம் அதிகாரம் 19-20. கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு. இந்த மார்க் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் என்னென்ன காரியங்கள், லைக் அன்பு தணிந்து போகிற காரியங்களாக இருக்கலாம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள், மாற்றங்கள், இது எல்லாவற்றையும் வந்து இந்த மார்க் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த நாட்களை குறைக்கல அப்படின்னா, அந்த உபத்திரவ காலத்தை கர்த்தர் குறைக்கல அப்படின்னா ஒருவனாகிலும் அதில் தப்பி போக முடியாது. அதுக்கு அடுத்தது அதுக்கான வழியையும் ஆண்டவர் தருகிறார். என்ன வழி? தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவ நாட்கள் அப்படின்றது யாருமே வந்து அதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாட்களை கூட நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக, என்னுடைய பிள்ளைங்களின் நிமித்தமாக நான் அந்த நாட்களை குறைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்மை குறித்து நம்முடைய ஜெபங்களை நம்மை ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விசேஷித்த இடம் எப்படிப்பட்டது என்று இந்த வார்த்தையிலிருந்து நம்ம பார்த்து கொள்ள முடியும். அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா யாரு? நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மை அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறோம். அழைப்பு அப்படின்னா என்னன்னா, அழைப்பு வந்து எல்லாருக்குமே காமனா இந்த உலகத்தில் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவது தான் அழைப்பு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பாரு, ஏசப்பா உங்களை ரட்சிப்பாரு அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்படுது இல்லை, இதுக்கு பேர் தான் வந்து அழைப்பு, காலிங். இந்த காலிங் வந்து எல்லாருக்கும் பொதுவான காலிங். யார் வேணாலும் வந்து என்ன பண்ணலாம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு
க்ரைட்டீரியாவும் கிடையாது. ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்படுதல், எலெக்டட் ஃபார் கிரைஸ்ட். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோக்கத்திற்காக, ஒரு பர்பஸ்க்காக கர்த்தர் இணைத்திருக்கிறவர்கள், கர்த்தர் அழைத்தவர்கள், கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள். அதாவது அழைக்கப்பட்டவர்களில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆண்டவர் ஒரு கூட்டம். ஆனால் இந்த அக்செப்ட் பண்ண கூட்டத்தில், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில் ஒரு நோக்கத்திற்காக, ஆண்டவருடைய நோக்கத்திற்காக, கர்த்தருக்காக, ஒரு பர்பஸ்க்காக, ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவர்களுடைய பெயர் தான் என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு நோக்கத்திற்காக இணைந்தவர்கள். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னது? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய நோக்கம் என்னது? கிறிஸ்துவுக்காக ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான்னா அவனுடைய நோக்கம் என்னதுன்னு வேதம் சொல்லுதுன்னா, மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நம்ம என்ன பண்ணுமா, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். ஹல்லேலூயா. சகல ஜாதிகளையும் நம்ம என்ன பண்ணணுமா? சீஷராக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும். ஸோ நம்ம மேல விழப்பட்ட கடமை என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பது தான். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. நம்ம ஏதோ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஜெபிக்கலாம், நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்கு கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கான நோக்கம் என்னது? நம்ம போய் சுவிசேஷம் சொல்லணும் அண்ட் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணுமா. எப்படி? டிசைபிள்ஸாக மாற்றணும்னு சொல்லியிருக்காரு, ஊழியர்களாய் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஸ்தானத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க நோக்கம், ஏன் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கானா இந்த நோக்கத்துக்காக தான் அவனை ஆண்டவர் எவ்வளோ லட்சோதி லட்ச ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைப்பு எல்லாருக்கும் போகும். அழைப்பு இஸ் வெரி காமன். யார் வேணாலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம். அழைப்பு யாருக்கு வேணாலும் போகும், அதை தடை செய்யவே முடியாது. ஆனால் தெரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த தெரிந்து கொள்ளுதல் லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஏதோ நீ ஒரு விசுவாசியா இரு, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இரு, நீ ரட்சிக்கப்பட்டா போதும், நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் போதும் அப்படின்ற நிலையில இல்லை. உங்களை ஆண்டவர் சீஷர்களை உருவாக்குகிறவனாய் மாற்ற ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, சாமுவேல். ஒரு நோக்கத்திற்காகவே பிறந்த மனுஷன். அன்னாளுக்கு எவ்வளோ வருடங்கள் பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவர் சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்ததே ஒரு பெரிய நோக்கத்திற்காக. என்ன நோக்கத்திற்காக? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் அவனுடைய பிறப்பு என்னதான்? தெரிந்து கொள்ளப்படுதலோடு கூடிய பிறப்பு. ஹல்லேலூயா. அந்த நோக்கத்திற்காக, அந்த தெய்வீக திட்டத்திற்காகவே ஆண்டவர் உருவாக்கின மனிதன் தான் சாமுவேல். அப்போ சாமுவேல் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவர் என்ன பண்றாரு? அவருடைய வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியத்திலிருந்து நாமளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா? ஸோ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 13:23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணவே வேணும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மெசேஜ் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும், மற்ற தேசங்களை போல எங்களுக்கு ராஜா வேணும். அது வரைக்கும் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையில் சாமுவேல் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வயது மூப்பின் நிமித்தம், அவருக்கு வயசானது நிமித்தம் இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இனிமேல் சாமுவேல்லாம் வேணாம்ப்பா, எங்களுக்கு ஒரு சூப்பரான யங்கான ஒரு ராஜாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் அதிகமாகுது. அவங்க போய் சாமுவேல் கிட்ட சொல்றாங்க. அப்போ சாமுவேலுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு நாட்கள் இந்த ஜனங்களுக்காக தான் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்கேன். இவ்வளவு நாட்கள் இந்த ஜனங்களுக்காக எவ்வளோ என்னுடைய நேரத்தையும் என்னுடைய காலத்தையும் நான் இந்த ஜனங்க மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இப்போ நீங்க வேணாம், எங்களுக்கு ராஜா ஒருத்தங்களை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அவருடைய இருதய
இருதயத்துக்கு ரொம்ப விசனமா இருந்தது. ஆனா அதை என்ன பண்ணாரு சாமுவேல் அப்படின்னா, அதை தேவனிடத்திற்கு அவர் கொண்டு போகிறாரு. அதை தேவனிடத்துல சொல்றாரு. அப்போ கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இல்லப்பா, அவங்க உங்களை ஒன்னும் ரிஜெக்ட் பண்ணல, அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை கொடுத்த பிறகு ஒரு ராஜாவை வந்து கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் வந்து சவுல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆலோசனைகளை வந்து சாமுவேல் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவ ஜனங்களுக்காக, அவன் வசிக்கிற தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்காக, அவன் வசிக்கிற பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்கும்போது, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கும்போது, நாட் ஒன்லி ஃபார் யுவர் கண்ட்ரி, உங்கள் குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணாமல் இருக்கும்போது, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்ப. ஜெபம் செய்யாமல் இருக்கும்போது, கர்த்தரை நாம் தேடாமல் இருக்கும்போது அது பாவமாக கருதப்படுகிறது இல்லையா? அப்போ இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்ம மேல விடப்பட்ட கடமை என்ன தெரியுமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சாமுவேலை தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு இந்த சாமுவேல் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சாமுவேல் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தமாக அவன் வந்து இந்த ஜனங்களை பார்க்கல, அந்த நோக்கத்தை அவன் பார்க்கிறான். அந்த நோக்கத்தை பார்த்துட்டு சரி ஓகே, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்றேன் அப்படின்னு. இன்றைக்கு ஒருவேளை நம்ம வசிக்கிற பகுதியில, நம்ம வசிக்கிற பட்டணத்துல, நம்ம குடும்பத்துல நீ ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? இந்த ஒரு ஜெபம் இந்த உலகத்தையே மாத்திருமா, உன் குடும்பத்தை மாத்திருமா, உன் சூழ்நிலையை மாத்திருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அன்றைக்கு சாமுவேலை பார்த்து அன்றைக்கு இருந்த சூழ்நிலை சாமுவேல் அவங்க அப்படிதான் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா சாமுவேல், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தா அது என் மேல விழுந்த பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்றாரு. அடுத்த வசனத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 23 கடைசியில, அது எனக்கு தூரமா இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அதே 23வது வசனத்துல சொல்றாரு, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல விழுந்த இன்னொரு கடமை என்னன்னா போதிப்பது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல விடப்பட்ட கடமை என்னன்னா, நன்மையும் செவ்வையுமான வழி என்ன அப்படின்றத உங்க குடும்பத்துக்கு நீங்கள் போதிப்பதுதான் உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்க கடமை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமை. ஹல்லேலூயா. எஸ், நன்மையும் செவ்வையுமான வழியை நாம் போதிக்க வேண்டும். நம்ம வார்த்தை என்ற விதையை விதைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அது அறுவடை கொடுக்குதோ, அது விதை வந்து அது வந்து கனி கொடுக்குதோ இல்லையோ, கனியை இப்போ பார்க்க முடியலையோ இல்லையோ, அந்த வார்த்தைன்ற விதையை விதைச்சிக்கிட்டே இருங்க. உங்கள் கணவரிடத்துல, உங்கள் பிள்ளைகளிடத்துல, உங்கள் உற்றார் உறவினரிடத்துல அந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை, தேவ வார்த்தைன்ற விதையை விதைச்சிட்டே இருங்க. அது நிச்சயமாய் கனி கொடுக்கும். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினாலும் இல்லை, விதைக்கிறவனாலும் இல்லை, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும். ஸோ விளைய செய்கிறவர் கர்த்தர். நம்ம விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஜெபிக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவன் உபதேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும், தேவ வார்த்தையை விதைக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஸோ இந்த நோக்கத்திற்காக, இந்த 2 நோக்கம், விண்ணப்பம் பண்ணுவதற்கு, தேவ வார்த்தை உபதேசிப்பது, இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த எலெக்டட் ஃபார் கிரைஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் நம்ம வந்து மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கவும் போகிறோம், நாம வேதத்தை கற்று தெரிந்து கொள்ள போகிறோம், வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். அண்ட் நம்ம இந்த காரியங்களை கற்றுக்கொள்கிற காரியங்கள் அண்ட் நம்ம தனிப்பட்ட தியானத்தின் காரியங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம உபதேசிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். ஜஸ்ட் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை நாம் நம்முடைய குடும்பத்தினருக்கு, நாம் வசிக்கிற இடத்துல, நமக்கு அறிந்தவர்கள், உங்களுடைய சோஷியல் மீடியாவில், இப்படி நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். அதற்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த குழு. ஸோ இந்த குழுவில் இணைவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு இந்த கூட்டம் வந்து துவங்க போகிறது. ஸோ 30 to 45 minutes, மேக்ஸிமம் 45 minutes தான். ஸோ உங்கள் நேரம், நீங்கள் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் do join with us and let's be a blessing for our family, our nation, and great blessing to the community we live. Have a nice day. God bless you.